பகல்கம் தாக்குதல். இந்த தாக்குதல் நடந்து முழுசா 12 நாள் ஆச்சு. இன்னமும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட எந்த தீவிரவாதியையும் நம்மளால பிடிக்க முடியல. ஏன்? அதை தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம், இந்த தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த காடு. இந்த காடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடர்த்தியான காடுகளாக இருக்குது. ஈவன் இந்தியாவோட எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து நம்ம வந்து ட்ரோன்ஸ், ஈவன் தெர்மல் ஸ்கேனிங் இது எல்லாமே பயன்படுத்தி தேடியுமே அவங்கள பிடிக்க முடியல. இதுக்கு காரணம், இந்த காடுகளுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 மீட்டர் தாண்டி கூட என்ன இருக்குன்னு சொல்லி உங்கள் கண்ணுக்கு தெரியாதான். அந்த அளவுக்கு இந்த காடுகளோட அடர்த்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது நான் சொல்கிறது பகல் நேரத்தில் கூட. சரி, ட்ரோன் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது தான் உள்ளே தெரிஞ்சுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய குகைகள் அங்கே உள்ளே இருக்குது. அந்த குகைகளுக்குள்ளே இவங்க போய் பதுங்கி இருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்மளால் பிடிக்க முடியல. இன்ச் பை இன்ச் காடுகளுக்குள்ள நம்ம ஃபுட் ஸ்டெப் உள்ள போய் தேடணும். அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு. இது ரெண்டாவது, இந்த தாக்குதல் ஒரு சாதாரணமாக திடீர்னு உள்ள வந்து இஷ்டத்துக்கு சுட்டுட்டு போன ஒரு தாக்குதல் கிடையாது. முற்றிலும் பிளான் செய்யப்பட்ட, திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல் பண்ணுறதுக்குனே 3 இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 இடத்துல இந்த பைசரன் மெடோ, இந்த பகல்கமோட இந்த டவுனில் இந்த இடம் தான். நடந்து வந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அண்ட் அதோட எக்ஸிட் வேக்கும் நம்மளுக்கு அழகான காடு இருக்குது, ஈஸியாக வெளியே போயிடலான்னு திட்டமிட்டு இதோட தலைமையாக வரக்கூடிய அந்த ஹசீம் மூசான்னு சொன்னேன், அவன் ஒரு எக்ஸ் பாகிஸ்தான் ஆர்மி. அவன் வந்து இந்த இடத்துல நல்ல ட்ரெயின் ஆனவன். அவனை வச்சு இதை திட்டமிட்டு செய்யறப்போ அவங்களுக்கு கிளியரா ரூட் இருக்கு. இதையும் தாண்டி அங்க லோக்கல்ஸோட பலரோட சப்போர்ட் இந்த ஆட்களுக்கு இருக்கிறனால உள்ள அவங்களுக்கு எல்லா நேரமும் சாப்பாடு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு ஈஸியா உள்ள அவங்க ஒரு இடமா தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன் சேட்டலைட் மூலியமா பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடா இருக்கு. அவங்க அதனாலேயே நம்மளால அவங்கள அவ்வளோ ஈஸியா போயிட்டு பிடிக்க முடியல. இதையும் தாண்டி முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்களுடைய நிலைமையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அண்ட் இவங்க ஒருவேளை இந்த காடுகள்லாம் தாண்டி உள்ள வந்து மக்களோட மக்களா கலந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது இன்னுமே கஷ்டமா மாறிடும். இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், இந்த குறிப்பிட்ட அமைப்பு இதுக்கு முன்னாடியே நிறைய தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லப்படுறது 2024 ஒரு பேருந்து தாக்குதல். அதுல ஒரு 9 பேரை நம்ம இழந்தோம். 2023 ஒரு வில்லேஜ்ல போயிட்டு ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த தாக்குதலை பண்ண அந்த தீவிரவாதிகளை இன்னே வரைக்கும் நம்ம பிடிக்க முடியல. அவங்களும் இதே மாதிரி காடுகளுக்குள்ள போயிட்டு மறைஞ்சவங்க தான். அப்போ இந்த முறை என்ன ஆகும்? நம்மளால பிடிக்கவே முடியாத அவங்க கிட்டக்க கூட நம்ம இந்த 12 நாள் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 முறை கிட்டக்க அவங்க கிட்டக்க வரைக்கும் போயிருக்கோம். ஈவன் நம்ம வந்து துப்பாக்கி சூழல் கூட ஒருத்தர் மாற்றி நடந்திருக்கோம். அவங்க இங்கே தான் இருந்தாங்கன்ற வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியெல்லாம் நம்ம போயிட்டோம். இப்போ எக்ஸாக்டாக அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா அனன்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த காடுகளுக்குள்ள. இது வந்து இந்த அட்டாக் நடந்து ஒரு 40 கிலோமீட்டர் அட்டாக் நடக்கிற இடத்துலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே இப்போ அந்த 4 தீவிரவாதிகளும் பதுங்கி இருக்காங்க. இந்த ஹசீம் மூசா தலைமையில் தான் பதுங்கி இருக்காங்க. அண்ட் அவங்கள கூடிய சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு நாட்கள் ஆகலாம், வாரங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கண்டிப்பாக அவங்கள பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த பகல்கம் தாக்குதல் பற்றின தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு தினமும் வேணுமா, எப்பெல்லாம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.